பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரீஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு குருவியின் கூடு. ஒரு ஊர்ல ஒரு அழகான சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ஒரு அழகான சின்ன குடும்பம் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த குடும்பத்துல அம்மா, அப்பா, ஒரு சின்ன பையனு 3 பேர் இருந்தாங்க. ஒரு நாள் அந்த சின்ன பையன் தன்னோட அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தான்னா, அப்பா, பரீட்சையெல்லாம் இன்னையோட முடிஞ்சிருச்சுப்பா. இனிமே தினமும் என்னோட நண்பர்கள் வீட்டுக்கு போய் நல்லா விளையாண்டுட்டு வரலான்னு நினைக்கிறேன்ப்பா. எனக்கு அனுமதி தரீங்களா அப்படின்னு கேட்குறான். உடனே அவங்க அப்பாவும், அடடே, பரீட்சை முடிஞ்சிருச்சா? சரி சரி, பரீட்சையெல்லாம் எப்படி எழுதியிருக்க? நல்லா எழுதியிருக்கியா? ரொம்பவே சந்தோஷம். சரிப்பா, தினமும் போய் விளையாண்டுட்டு வா அப்படின்னு அவங்க அப்பா அனுமதி கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க அம்மாவோ, சரிப்பா, நல்லா விளையாண்டுட்டு வா, தாராளமாக போய் விளையாடு, விளையாண்டாதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு அவங்க அம்மாவும் அனுமதி கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தன்னோட நண்பன் வீட்டுக்கு கிளம்புறான். அங்கே அவனோட நண்பனும் அவனுக்காக காத்துட்ருக்கிறான். என்னடா, முன்னாடியே வந்திருக்கலாம்ல, எவ்வளோ நேரம் தெரியுமா அவனுக்காக காத்துட்ருக்கிறேன். அப்புறம் இன்னொரு நண்பன் இருக்கான் பாரு, அவன் வேற கோச்சுக்குவான். ஏன்னா இவங்க 2 பேருக்கும் இன்னொரு நண்பர் கூட இருக்கிறாங்க. அதனால அவன் வீட்டுக்கும் போகணும்னு முடிவு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இந்த பையனும், ஆமாம்மா, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, மன்னிச்சிரு, போகலாம் கண்டிப்பாக. சரி சரி பா, கோச்சிக்காத, தப்பு தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு 2 பேரும் கிளம்பலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவன் எதுக்கு வர சொன்னான்? ரொம்ப ஆவலாக சொல்லிட்டு இருந்தான் இல்லையா? என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். உடனே அதுக்கு, அவன் வீட்டில் ஒரு பெரிய மாமரம் இருக்கான். அந்த மரத்தில் நிறைய மாங்காய் இருக்குது, மாம்பழம் கூட இருக்குன்னு சொன்னான். அதை பறித்து சாப்பிட்லான்னு கூப்பிட்டான். அப்புறம் அந்த மாமரத்தில் ஒரு அழகான குருவி கூடு கூட இருக்குதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். குருவி கூடா? அப்படியா? எனக்கும் கூட பிடிக்குமே, ரொம்பவே சந்தோஷம். சரி சரி வா, உடனே கிளம்பலாம். குருவிகள் எல்லாம் எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். போய் பார்த்துட்டு அப்படியே அவன் கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வரலாம் என்ன அப்படின்னு 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஏன்னா இந்த லீவு பூரா அவங்களுக்கு எப்படியோ சந்தோஷமாக போகணும் இல்லையா? அதை நினச்சிட்டு அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஏய் வாங்க, உங்களுக்காக தான் ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கேன். பார்த்தீங்களா, எங்கள் மரத்தில் எவ்வளோ மாம்பழம் காய்ச்சி தொங்குது. அதோட ஒரு அழகான குருவி ஒரு அழகான கூடு கட்டியிருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். இங்கே பாருங்க, எவ்வளோ அழகாக கூடு கட்டியிருக்குது. அதில் 3 முட்டைகள் கூட இருக்குது. அது சீக்கிரத்தில் குஞ்சு பொரிச்சிடும்னு நினைக்கிறேன். பொரிச்சதுன்னா நான் அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். அதை பார்க்குறதுக்கு இவங்க 2 பேரும் ரொம்ப ஆவலாக கிட்டக்க போய் பார்க்குறாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. உடனேயும் இவனோட நண்பர்கள் எல்லாம், ஏய், நீ முட்டையிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்தோடனேயும் அதை எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக ஆவலாக கேட்குறான். உடனே இன்னொரு நண்பனும், ஆமாண்டா, எங்களுக்கும் அதெல்லாம் தொட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, இல்லைன்னா நாங்கள் இங்கே வரட்டா அப்படின்னு நிறைய பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பறவைகள் எல்லாம் தொட்டு விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசை. உடனே இதை சொல்லிவிட்டு, நீ கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துரு, அப்போ தான் நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு 3 பேரும் பேசிக்கிறாங்க. ஆமாண்டா, நீ குஞ்சு பொரிச்சோன்னையுமே எடுத்துகிட்டு வந்துரு எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு 3 பேரும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இவனும், சரிடா, நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போங்க, குஞ்சு பொரிச்சோன்னே நான் எடுத்துகிட்டு வரேன், நம்ம 3 பேரும் நல்லா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஏன்னா குருவி குஞ்சுகளோட நல்லா விளையாடலாம்னு நினச்சிட்டு 3 பேரும் அப்படியே பிளான் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அந்த பையன் வீட்டுக்கு வந்தோடனேயும் அவங்க அப்பா அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறான். என்னோடய ஃப்ரெண்டு குருவி குஞ்சு பறிச்சோன்னே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான்ப்பா, நாங்கள் அதை வச்சுட்டு நல்லா விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இதை கேட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. என்னப்பா நீ இப்படியெல்லாம் பண்ணலாமா? படித்த பையன் தானே, யாராவது குருவி குஞ்சுகளை தன்னோட தாய்கிட்டேருந்து பிரிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மாவும், ஆமாப்பா, அதெல்லாம் பெரிய தப்பு. இப்போது எங்ககிட்டேருந்து உன்னைய பிரித்தா நீ எவ்வளோ கவலைப்படுவ, அதே மாதிரி குருவிக்கிட்டேருந்து அதோட குஞ்சுகளை பிரிக்கக்கூடாதுப்பா, அது ரொம்ப பெரிய தப்பு, இது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டோன்னையும் அவன் ஒரு மாதிரி மனசு வருந்தி போயிடுறான். அவங்க அப்பாவோ, சரிப்பா, புரியுதா, நாங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, இது ரொம்ப பெரிய தப்புப்பா அப்படின்னு அவங்க அப்பா அவனுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும்,
ஆமாப்பா, நாங்கள் இல்லாமல் நீ எப்படி கஷ்டப்படுவ? அதே மாதிரி தான் அந்த குஞ்சு குருவிகளும். அந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சிடாதீங்க. அப்படி அவன் எடுத்துகிட்டு வந்தான்னா உடனே கொண்டு போய் தாய்கிட்ட சேர்க்க சொல்லிடுங்க. இது ரொம்ப பெரிய தப்புப்பா அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அம்மா. உடனே இதை கேட்டோன்னையும் அவனுக்கு அப்போ தான் ஒரு அறிவே வருது. ஆமாம்ல, நான் பெரிய தப்பு செய்ய இருந்தேன். நான் கண்டிப்பாக என் நண்பன்கிட்ட சொல்லிடுறேன். நான் இது போல் இனிமேல் நடந்துக்க மாட்டேன்ப்பா, என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு தன்னோட அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறான். அப்புறம் அதே நேரத்தில் அந்த பையன் எதிர்பார்த்த மாதிரி அந்த குருவி அழகான குஞ்சுகளை பொறிச்சு வச்சிருது. அந்த குருவி எப்போ போகும்னு காத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அது வெளியே போனால் தானே அந்த குஞ்சுகளை எடுத்துகிட்டு வரலாம். கரெக்டாக அந்த குருவி வெளியே போகணுன்னையுமே அந்த குஞ்சுகளை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறான். அதை எப்படியாவது எடுத்துகிட்டு போய் தன்னோட நண்பன் வீட்டில் வச்சு நல்லா விளையாடலான்னு ஆசைப்பட்றான். அதே மாதிரி எடுத்துகிட்டு தன்னோட நண்பன் வீட்டுக்கு கிளம்பிடுறான். அப்புறம் இன்னொரு நண்பனும் அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். ஏய் வாடா, நம்மளோட நண்பன் இன்னும் காணோம், அவன் குஞ்சு குருவிகள் எடுத்துகிட்டு வரதா சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட இவனும், ஏய் அது ரொம்ப தப்பாண்டா, எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாதான். ஏன்னா இப்போ நம்ம அம்மா அப்பா கிட்டேருந்து நம்மளை பிரித்தா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்கிறான். அதே நேரத்தில் அந்த பையன் குஞ்சு குருவிகளை தூக்கிட்டு வந்துடுறான். வந்தோடனையும், ஏய் என்னடா நீ குஞ்சு குருவிகள் எடுத்துகிட்டு வந்துட்டியா? இதெல்லாம் தப்புன்னு எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்கடா. என்னடா சொல்கிற? நம்ம தானே ஆசைப்பட்டோம், இதெல்லாம் என்ன இருக்குது? நான் அதெல்லாம் கொண்டு போய் பத்திரமா திருப்பி வச்சிருவேன், வாங்கடா அதை வச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏய் நீ வேணா விளையாடலன்னா பரவாயில்ல, நாங்கள் 2 பேர் இதை வச்சு விளையாடுறோம், என்னடா புதுசாக சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மாவும், இல்லைப்பா தப்புப்பா, அவன் சொல்கிறது தான் சரி. இந்த மாதிரி குஞ்சு குருவிகளெல்லாம் நம்ம வச்சு விளையாடக்கூடாது. அதோட இறகுகள்லாம் எவ்வளோ மென்மையாக இருக்கும் தெரியுமா? பாவம், அதுக்கு ரொம்பவே வலிக்கும். அதோட தாய் தேடிச்சுன்னா ரொம்பவே கஷ்டப்படும்பா. இப்போது நீங்கள் எல்லாம் நாங்கள் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க, அதே மாதிரி தான் அதுங்களுக்கும் அப்படின்னு சொன்னோன்னையும் இவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது. ஆமாம் ஆண்டி, மன்னிச்சிருங்க, நாங்கள் இதை யோசிக்கவே இல்லை, பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். உடனேயும் இந்த நண்பனும், ஆமாம்ல பெரிய தப்பு செஞ்சிட்டோம், மன்னிச்சிருங்கம்மா, இனிமேல் இது போல் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவனும், சரிடா பத்திரமா கொண்டு போய் குஞ்சு குருவிகளை வச்சுட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறான். என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை வேறொரு கதையோடு பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து கதைகளை பாருங்கள். இனிமேல் நிறைய கதைகள் போடுறேன்.